அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் கருணையே கருணை. வள்ளலார் சொற்பொழிவு ஆற்றி வந்த வடலூர் கிராமத்திற்கு செல்ல நினைத்த ஒரு செல்வந்தர் மாட்டு வண்டியில் பயணம் செய்தார். மாட்டு வண்டியை ஓட்டுவரிடம் வேகமாக செல்லும்படி கூறினார் செல்வந்தர். சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் ஒரு நதியை நெருங்கினர். எருதுகள் நீர் பருகட்டும், அது மிகவும் தாகத்துடன் உள்ளன என்றார் வண்டி ஓட்டுநர். இல்லை, அதை பிறகு பார்க்கலாம், இப்போது நாம் வேகமாக போக வேண்டும் என்றார் செல்வந்தர். அதன்பின் கொஞ்ச தூரம் சென்றதும் எருதுகள் மிகவும் களைப்புற்று இருக்கின்றன, அவற்றை சிறிது நேரம் மரத்தடியில் கிளப்பார விட்டு பிறகு செல்லலாம் என்றார் வண்டி ஓட்டுநர். நமக்கு அவ்வளவு நேரம் இல்லை, நாம் வள்ளலாரை சந்தித்து அன்று இரவே திரும்ப வேண்டும் என்றார் செல்வந்தர். அவர்கள் வடலூர் வந்து சேர்ந்தபோது சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார் வள்ளலார். வள்ளலாரை வணங்கி அவர் முன்பு பணிவுடன் அமர்ந்தார் செல்வந்தர். எருதுகளை வள்ளலார் விட்டு பின்புறம் அழைத்துச் சென்றார் வண்டி ஓட்டுநர். அவரை பார்த்த வள்ளலார் திடீரென்று எழுந்து எருதுகள் உள்ள இடத்திற்கு சென்றார். சொற்பொழிவுக்கு இடையில் என்றும் எழுந்திராதவர் அன்று சென்றதைக் கண்டு பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பின் சென்றார். எருதுகளிடம் சென்று மெதுவாக அவற்றை வருடி விட்டால் வள்ளலார். நீங்கள் என்னால் துன்பமுற்றீர்கள், தாகம் போக்கிக் கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது என கண்ணீர் விடுத்தார். சுவாமி, என்னை மன்னியுங்கள், நான் தான் எருதுகளின் துன்பத்துக்கு காரணமானவன். மலர் உதிர்வதைக் கண்டு துன்பம் கொள்ளும் தங்களால் உயிருள்ள ஜீவன்கள் துன்புவதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? இதை உணராத நான் வண்டி ஓட்டுநரை மிக விரைவாக ஓட்டும்படி தொந்தரவு செய்தேன் என்றார் செல்வந்தர். மாடுகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் தண்ணீருக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சொற்பொழிவு ஆற்ற வந்தார் வள்ளலார். கருணையே கடவுள் என்ற உயர்ந்த உபதேசத்தை வழங்கினார். இறைவன் அனைத்து உயிரிலும் உள்ளார். மற்ற உயிர்களுக்கு நாம் அளிக்கும் துன்பம் இறைவனுக்கு அளிப்பதாகும். இதனால் உயிர்கள் அனைத்து மீதும் கருணை கொள்ள வேண்டும். வாழ்க வள்ளலார்.